இப்போ இந்த பரிகாரம் யார் வேணா செய்யலாமா? தாந்திரிக பரிகாரம். தாந்திரிக பரிகாரம் என்பது யார் வேணா செய்யலாம். எந்திரமாச்சு மந்திரமாச்சு, அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைக்கு பேர் தந்திரம். தலைவர்களாக கருதப்படக்கூடிய அகத்தியரோ பராசரரோ ஜெய்மினியோ யாருமே இந்த கோவிலுக்கு போனா இந்த பரிகாரம்னு எழுதவே இல்லை. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எனக்கு 1,00,000 ரூபாய் லாட்டரியில் வேட்டும், நான் உனக்கு 1000 ரூபாய் போடுறேன். அப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபாய் அவரால் பண்ணி தர முடியும்னா உங்களுக்கு ஏன் பண்ணிட்டு ஏன் 1000 ரூபாய் பிச்சை வாங்கிக்கணும்? அவரே அந்த 1,00,000 போட்டு எடுத்துக்க முடியாதா? பிற உயிர்களுக்கு நன்மை செய்யும் போதே நீங்கள் கட்டாயமாக கடவுளை சந்திக்கிறீர்கள். அப்படி தான் இருக்கணுமே தவிர ஹோமத்தை போட்டோ ஜபம் பண்ணியோ அது பண்ணியோ எதுவும் ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு நிறைய வரன்கள் வருது, ஆனால் எதுவுமே திருமணத்துக்கு கை கூட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரம் செய்யலாம்? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தாந்திரிக பரிகாரம் பத்தி பேசுறதுக்காக இணைந்திருக்காரு லால்குடி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். தாந்திரிக பரிகாரம் அப்படின்னா என்னது ஐயா? பொதுவா தாந்திரிக பரிகாரம், தாந்திரிகம்னா என்னன்னு முதல்ல தெரியல. தாந்திரிகம்னா மக்கள் என்ன நினைச்சாங்க, மாந்திரிகம்னு அர்த்தம் பண்ணிட்டாங்க. பிளாக் மேஜிக், சூன்யம் வைக்கிறது, அதெல்லாம் இல்லை. அதாவது பொதுவாகவே மந்திரம் யந்திரம் தந்திரம் 3ஆ பிரிக்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறோம். அந்த ஃப்ரிட்ஜுன்றது யந்திரம், மிஷின். அப்போ அது இயங்கணும்னா அதுக்கு மின்சாரம் வேணும், அது மந்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை அழகாக எப்படி உபயோகப்படுத்துவதுன்றதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும், நாலேஜ். இதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு வாகனத்தை விற்றாலோ ஒரு சாதனத்தை விற்றாலோ யூசர் மேனுவல்னு ஒரு புக் கொடுப்பான். இந்த உபகரணத்தை அழகாக உபயோகப்படுத்துவது எப்படி? அப்போ யூசர் மேனுவலே தெரியாமல் நீங்கள் காரை யூஸ் பண்ணாலோ சாதனங்களை யூஸ் பண்ணாலோ வெகு எளிதாக பாழடையும், அதை முழுதாக பயன்படுத்த முடியாமல் போகும். அப்போ எந்திரமாச்சு மந்திரமாச்சு, அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிமுறைக்கு பேர் தந்திரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ உடல் என்பது யந்திரம், உயிர் என்பது மந்திரம். இந்த உடலையும் உயிரையும் சேர்க்கறதுக்கு ஒரு பொருள் வேணுமே, அதான் மனம். மனம் தானே தந்திரம். இப்போ இந்த உடம்பையும் உயிரையும் சேர்க்கறதுக்கு ஒரு மனம்னு ஒன்று இல்லைன்னா தனித்தனியாக போயிடுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ மனம்தான் தந்திரம். அப்போ இந்த பரிகாரம்லாம் பலன் கொடுக்குமா? கட்டாயம். ஒரு உதாரணம் சொல்றேன். பொதுவாக சிவபெருமானும் ஞானப்பழமும்ன்ற கதையை நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஞானப்பழம், யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் சொல்லிட்டார் சிவபெருமான். முருகன் என்ன பண்றார், உலகமே சுற்றி வர்றார். விநாயகர் என்ன பண்றார், தாய் தந்தையரை சுற்றி அந்த பழத்தை வாங்கின்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தை சுத்துறதும் ஒண்ணுதான், தாய் தந்தையரை சுத்தி வருவதும் ஒண்ணுதான். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் உலகமே அம்மாவும் அப்பாவும், அவங்க 2 பேரால தானே இவர் படைக்கப்பட்டார். அதனால அவங்க தான் உலகம்ன்றார். அப்போ ஒரே விஷயத்தை கடினமாகவும் செய்யலாம், ஒரே விஷயத்தை சுலபமாகவும் செய்யலாம். இப்போ இந்த 2 பரிகாரத்துக்கான என்ன வித்தியாசம்? சாதாரணமாக பரிகாரம் நம்ம நிறைய பண்றோம், தாந்திரிக பரிகாரம்னு தனியா இருக்கு. இது 2த்துக்குமான வித்தியாசம் என்ன? அதாவது
சாதாரணமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் எங்கேயுமே சொல்லப்படவே இல்லை. அதாவது ஜோதிடத்தின் பிதாமகர் தலைவர்களாக கருதப்படக்கூடிய அகத்தியரோ பராசரரோ ஜெய்மினியோ யாருமே இந்த கோவிலுக்கு போனால் இந்த பரிகாரம்னு எழுதவே இல்லை. அதை வியாபார நோக்கமுடைய சில ஜோதிடர்களால் அது போல மாற்றப்பட்டது. இங்கே ஒரு சின்ன விஷயம். பொதுவாகவே நீங்கள் கடவுளை ஒரு மாதிரி ஒரு சந்தோஷப்படுத்தினால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறதே தப்பு. காரணம், நீங்கள் எந்த நோக்கத்துக்கு வரீங்கன்றது கடவுளுக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் அவர் பேரே கடவுள். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில் வேட்டும், நான் உனக்கு 1000 ரூபா போடுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அவரால் பண்ணி தர முடியும்னா உங்களுக்கு ஏன் பண்ணிட்டு ஏன் 1000 ரூபாய் பிச்சை வாங்கிக்கணும்? அவரே அந்த 1 லட்சத்தை போட்டு எடுத்துக்க முடியாதா? புரியுதா உங்களுக்கு இல்லையா? இது மாதிரி கடவுளோடு பேரம் பேசுறதே ஆயிப்போச்சு. அதான் பரிகாரம்னு ஆயிப்போச்சு. இப்போ நீ எனக்கு இதை பண்ணு, நான் ஒரு 5 ரூபாய்க்கு சூடனை ஏற்றுறேன், ரைட்டா? 10 ரூபாய்க்கு 2 வாழைப்பழம் வாங்கி வைக்கிறேன். இதுதான் பரிகாரம்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதனால் எந்த விதமான பயனும் கிடையாது. இப்போ இந்த பரிகாரம் யார் வேணா செய்யலாமா? தாந்திரிக பரிகாரம், தாந்திரிக பரிகாரம் என்பது யார் வேணா செய்யலாம். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, அன்பு தான் கடவுள். அப்போ அந்த அன்பை பிறருக்கு செலுத்தும் போது அங்கே கடவுள் தோன்றுகிறார். புரியுதா உங்களுக்கு? அதாவது பிற உயிர்கள், எல்லா உயிர்களும் நம்மை போல் படைக்கப்பட்டது தான். மனிதன் தான் இருக்கணும்னு கிடையாது. எந்த மிருகமாக இருந்தாலும் அதன் மேல் அன்பு காட்டினால் நமக்கு நல்லது நடக்கும். இதனால தானே நம்ம பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பது, பசுமாட்டை பூஜை செய்வது, இதெல்லாம் எதுக்கு செஞ்சோம்? காரணம், பிற உயிர்கள் மேல் அன்பு செலுத்தும் போது கட்டாயமாக கடவுள் நமக்கு நல்லது செய்வார். இப்போ சில பேர் இந்த பரிகாரம் தவறாக செய்யறதுனால அதுக்கு பாதிப்புலாம் ஏற்படும் அப்படின்னா சொல்றாங்க. எந்த மாதிரி பரிகாரம்? அதாவது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, பொதுவாகவே கடவுளை எந்த விதத்திலும் சந்தோஷப்படுத்த முடியாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அவரை வருத்தப்படுத்தவும் முடியாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் வள்ளுவன். அப்போ அவருக்கு இவர் வேணும் அவர் வேண்டாம் இதெல்லாம் கிடையாது. கடவுளும் கடலும் ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ வேணால் தண்ணி அதுலேருந்து எடுங்க, குறைஞ்சிருமா? தண்ணி குறையாது. இல்லை வீட்டிலேருந்து கொண்டு போய் தண்ணியை கொட்டுங்க, வழிஞ்சிருமா? வழியாது. அப்போது கடலும் கடவுளும் ஒன்று தான். அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தவும் முடியாது, துக்கப்படுத்தவும் முடியாது. அவரை நீங்கள் பெரிய ஆளாகவும் ஆக்க முடியாது, சின்ன ஆளாகவும் ஆக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கடவுளை போய் பலவிதமான பூஜைகள் இதெல்லாம் செய்தால் அவர் சந்தோஷப்படுவார் நினைப்பதே தவறு. அவர் மனிதனா? அவர் லஞ்சத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கு கிடையாது. அப்போது அவர் எதுக்குன்னா சில பரிகாரங்களை நாமே செய்து முன்னுக்கு வர முடியும். அதாவது பிற உயிர்களுக்கு நன்மை செய்வது. பிற உயிர்களுக்கு நன்மை செய்யும் போதே நீங்கள் கட்டாயமாக கடவுளை சந்திக்கிறீர்கள். அப்படி தான் இருக்கணுமே தவிர ஹோமத்தை போட்டோ ஜபம் பண்ணியோ அது பண்ணியோ எதுவும் ஜெயிக்கவே முடியாது. அதுபோல் பல பேர் செய்து கொண்டே இருக்கிறாங்க. தேங்காய் மாலை போடுறது, மாங்காய் மாலை போடுறது, அந்த மாலை போடுறது எதுவுமே வேலைக்கு ஆகாது. வெத்தலை மாலை போடுறது, வடை மாலை போடுறது. புரியுதா உங்களுக்கு? அனுமார் அந்த வேலையை சாப்பிடுவாரா? எதுவுமே கிடையாது. கடவுள் எந்த காலத்திலும் உங்களுடைய நைவேத்தியத்தை எடுத்துக்கொள்வதே இல்லை. அவர் சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பண்ணவே மாட்டோம், நம்ம தான் சாப்பிட போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போது தாந்திரிக பரிகாரம் தான் வேலை செய்யும்.
இப்போ நிறைய பேர் இந்த பில்லி சூனியம் இதுலலாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் செய்யறது மூலமா இதுல இருந்து விடுபட முடியுமா? கட்டாயமா. அதாவது 2 பொருள் இருக்கு. குங்குல்யம், வெண்கடுகுன்னு 2 பொருள் இருக்கு. இத செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிறு இந்த 3 நாள்லையும் ராகு காலத்தில் வீட்டில் சாம்பிராணியோடு சேர்த்து போடணும். போட்டால் அந்த நெகட்டிவ் எதிர்மறை சக்திகள் வேலை செய்யாது, மனதில் அமைதி கிடைக்கும். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இப்போ தாந்திரிக பரிகாரம் செஞ்சுட்டாங்க, உடனடியாவே அதுக்கான பலன் கிடைச்சிருமா? கட்டாயமா. அதாவது உங்களுக்கு நான் சாட்சிகளை தர முடியும். ஒரு பெண் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. ஜனவரி மாதம் ஏதோ ஒரு காரணத்தினால் ரிட்ரெஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மக்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அவர்களுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்லித்தரேன். அவங்க பண்ணினாங்க. மொபைலில் நியூஸ் இருக்கு. அந்த பண்ணி 1 மாத காலத்தில் அதை விட நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. அதை விட நல்ல வேலை அதே ஐடி செக்டர்லேயே கிடைச்சிது. இது போல தாந்திரிக பரிகாரம் செய்தால் 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கிறது. ஒரே ஒரு உதாரணம். பொதுவாக ஒருத்தருக்கு வேலையே போயிடுச்சு. அவருடைய நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் சடாரி வைத்து கொண்டு வந்தால் அவருக்கு அந்த வேலை கிடைச்சிரும். அரச பதவி வேணுமா? அதாவது ஏதாவது இப்போ அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு பதவி வேணும், இல்லை ஒரு நிறுவனத்தில் பதவி உயர்வு வேணும். இந்த 13வது நட்சத்திரத்தில் மாதம் சென்று சடாரி வைத்து கொண்டு வந்தால் பெருமாள் கோயிலில் கட்டாயமாக 2-3 மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது நான் அனுபவபூர்வமாகவே நான் பார்த்தாச்சு. அப்போ தாந்திரிக பரிகாரங்கள் உடனே வேலை செய்கிறது. அதே போல் பொய் வழக்குன்னு ஒன்று இருக்குது. அதாவது சம்பந்தமே படாமல் பொறாமையினால் ஒரு வழக்கு போட்டுருவாங்க. ஆனால் அது பல காலம் துன்பப்பட வேண்டியிருக்கும். கோர்ட்டுக்கு போனோம் வரணும். அவர்கள் ஒரு ஜோடி பறவைகளை வாங்கி பறக்க விடும்போது அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். ஏன்னா நீங்கள் ஒரு உயிருக்கு விடுதலை தரீங்க கூண்ட்லேருந்து, அப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதானே. உலகம் என்பதே ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறவை தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் ஒரு உயிருக்கு உதவி செய்யும்போது கட்டாயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விலக்கு, அதாவது அந்த பிரச்சனையும் உங்களை விட்டு விலகி போயிடும். இதுதான் அடிப்படை. இப்போது நீங்கள் சொன்னீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை போயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறமா உங்களோட பரிகாரம் செஞ்சதுக்கப்புறமா 1 மாதத்துலேயே அவங்களுக்கு இன்னும் நல்ல வேலையே கிடைச்சதுன்ட்டு. அந்த மாதிரி பொதுமக்கள் எந்த மாதிரியான பரிகாரம் செய்யலாம்? அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அதாவது வியாழக்கிழமை ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி அதை துணியில் மூட்டை போல கட்டி ஒரு சாதாரண சின்ன பையனுக்கு, திருமணமாகாத ஒரு ஏழை மக்களுக்கு தரும்போது கட்டாயமாக இழந்த வேலை கிடைக்கும். வேலையே கிடைக்காதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா சாப்பாடுக்காக தானே நம்ம வேலையே போகிறோம். அப்போ அந்த சாப்பாடை தானம் பண்ணும்போது கட்டாயமாக நமக்கு ஏற்ற சாப்பாடு கிடைக்கும். இதுதான் அதனுடைய கருத்து. இப்போ நீங்க 13வது நட்சத்திரம் அன்னைக்கு போய் சடாரி வச்சுட்டு வரணும்னு சொன்னீங்க. இந்த நட்சத்திரம்காரருக்கு அந்த 13வது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை இதனால ஆகுமா? அதாவது பொதுவாகவே 13வது நட்சத்திரம்ன்றது முடிசூட்டும் நட்சத்திரம்னு பேரு. அந்த காலத்துல அரசர்கள் இளவரசருக்கு முடிசூட்டுவதற்கு இளவரசர் பிறந்த நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரத்தில் முடிசூட்டுவாங்க. முடிசூட்டுவது என்பது அரசனாக்குவதுன்னு அர்த்தம். அப்போ அரசனாக்குவதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? இதில் ஆகாத நட்சத்திரம் ஆகிற நட்சத்திரம்லாம் கிடையாது.
பொதுவாகவே ஆகாத நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். அதுக்கு பேர் தான் விபத்து தாரைன்னு பேர். தாராபலத்தில் விபத்து தாரை 3வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரம் முடிசூட்டும் நட்சத்திரம். அப்போ அந்த 13வது நட்சத்திரம் செய்யும்போது நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும், கெட்ட பலனே கிடைக்காது. இப்போது உங்களுக்கு பேர் வச்சதே அந்த டைமில் தான், அந்த நேரத்தில். உங்கள் பேர் தானே பெருமைக்கு காரணம். பேர் வைக்கிற வரைக்கும் எல்லாருடைய பேரும் குழந்தை. மரணத்துக்கு பின்னாடி எல்லாருடைய பேரும் பிணம். அப்போ அந்த பேர் வைக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது தானே உங்களுக்கு முக்கியம். அதுதானே 13வது நட்சத்திரம். அதனால 13வது நட்சத்திரம் எப்படி இருந்தாலும் நல்லதை தான் தரும். அதாவது பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயத்துக்கு 13வது நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம் ஆகிற நட்சத்திரம் கிடையாது. எந்த நட்சத்திரத்துக்கும் 13வது நட்சத்திரம் பதவி உயர்வை தரும். 4வது நட்சத்திரம் நல்லது, 13 நல்லது, 22வது நட்சத்திரம் நல்லது. இதெல்லாம் தான் கணக்கு. இப்போ நிறைய பேருக்கு நிறைய வரன்கள் வருது, ஆனா எதுவுமே வந்து திருமணத்துக்கு வந்து கை கூட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரம் செய்யலாம்? அதாவது திருமண தடை நீங்குவதற்கு வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று, பெண்ணாக இருந்தால் மஞ்சள், உருண்டை மஞ்சள்னு ஒன்று இருக்கு, அந்த உருண்டை மஞ்சள் வாங்கி திருமணமான பெண்களுக்கு கொடுத்தால் அதுவும் கொடுக்கணும். தாலி சரடுன்னு ஒன்று இருக்கு, அதையும் வாங்கி அந்த மஞ்சளோடு கொடுக்கும்போது பல இடங்களில் உடனடியாக திருமணம் அமைகிறது. இதை அனுபவபூர்வமாக நான் பார்த்துட்டேன். அது வந்து முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கு. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக எந்த மாதிரியான தாந்திரிகம் பண்ணலாங்க ஐயா? அதாவது பொதுவாகவே ஜாதகத்தில் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம், 11வது இடம் வந்து தத்து புத்திர யோகம்னு பேர், அடாப்டட் சைல்டு. அப்போது சில பேர் வந்து தத்து புத்திரம் எடுத்தாலே இவர்களுக்கு குழந்தை பிறந்துடும். வேறு குழந்தை, இப்போ அனாதை குழந்தைகளை யாராவது எடுத்து வளர்த்தாலே அது செய்ய முடியாதவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு எழுதும் பொருள், அதாவது ஒரு பேனாவோ பென்சிலோ அல்லது நோட்டு புஸ்தகமோ ஏதாவது ஒன்று வாங்கி இலவசமாக தரும்போது அது வந்து தந்தை ஸ்தானத்திலேருந்து தரா மாதிரி ஆகிடும், தாய் ஸ்தானத்திலேருந்து தரா மாதிரி ஆகிடும். அப்போது உடனடியாக அந்த தோஷம் விலகி அவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவு, துணி வாங்கி தரலாம், சாப்பாடு கொடுக்கலாம், இல்லை எழுதும் பொருள் தரலாம், புஸ்தகங்கள் வாங்கி தரலாம். இது போல் புஸ்தகங்கள் வாங்கி தரதுனாலையோ ஆடை வாங்கி தரதுனாலையோ அனாதை குழந்தைகளுக்கு கட்டாயமாங்களுக்கு இவருக்கு புத்திரபாகியம் உண்டாகும். இந்த தாந்திரிக பரிகாரமும் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. புதுசா நிறைய பேர் தொழில் வந்து ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட தொழில் வந்து வெற்றி பெறத்துக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கா? அதாவது அவர்கள் எதை விற்கப் போகிறார்களோ அதை தராசின் ஒரு பாகத்திலையும் விற்றால் என்ன வரும்? பணம் வரும். நாணயங்களை மற்றொரு பாகத்திலும் வைத்து சமமாக செய்து அந்த நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கல்லாப்பெட்டி அல்லது பணப்பெட்டியில் வைத்தால் அந்த வியாபாரம் பெருகும். இதுவும் நம்ம நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம். ரெண்டாவது, முக்கியமாக அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்தில் ஏதாவது ஒரு வகையில் மயிலுடைய படம் இருக்கணும். தோகை விரித்த மயில் இருக்கு இல்லையா, அந்த படம் அந்த அலுவலகத்திலேயோ கடையிலையோ இருந்தால் கட்டாயமாக அந்த இடத்துல சுபீட்சம் வரும். ஏன்னா மயில் என்பது, இந்திரன் என்பது, சுக்கிரன் என்பது எல்லாம் ஒரே முறை தான். அப்போ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அது மயிலுடைய உருவமோ ஏதாவது ஒன்று வரையப்பட்டிருந்தால் அந்த இடத்துல கட்டாயமாக அதிர்ஷ்டம் வருது. இப்போ சர்வீஸ் பேஸ்டு ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பொருளாக விற்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு எந்த மாதிரியான தாந்திரிகம் செய்யலாம்? அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆடிட்டிங் அந்த மாதிரி செய்பவர்கள், அதில் கணக்கு விஷயமாக வருது. இவர்கள் வந்து
காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தன் கோவில்னு ஒன்று இருக்கு. அந்த சித்திரகுப்தன் கோவிலுக்கு சென்றாலோ அந்த படத்தை அலுவலகத்தில் வைத்து கொண்டாலோ அவர்களுடைய தொழில் நல்லா வருது. புரியுதா உங்களுக்கு? அதே போல் இந்த மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் முத்துக்குமார சுவாமின்னு ஒரு இது இருக்குது. அந்த படத்தை அவர்களுடைய அலுவலகத்தில் அவருடைய கிளினிக்கு அதில் வைத்து கொண்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. ஏன்னா வைத்தீஸ்வரன் கோயில் முத்துக்குமார சுவாமி தான் முதல் மருத்துவராக மதிக்கப்படுகிறார். இதுதான் வந்து கணக்கு. அல்லது ஒரு குதிரையுடைய படம் எந்த மருத்துவமனையில் இருக்கிறதோ அந்த இடம் நல்லா பலமாக இருக்கிறது. இதுதான் வந்து அனுபவபூர்வம் பார்த்தாச்சு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி தேவர்கள் அப்படின்றது குதிரைன்னு அர்த்தம். அஸ்வம்னா குதிரை. அப்போது அவர் தான் தேவர்களுக்கே மருத்துவர்னு சொல்லப்படுறது அந்த நட்சத்திரம். அதனால் குதிரை படம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மருத்துவ சிகிச்சை நல்ல முறையில் நடக்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதை ஒட்டியே எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நிறைய பேர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த நோய்க்காக ஏதாவது தாந்திரிகம் பண்ணி நம்ம அதுலேருந்து விடுபட முடியுமா? எந்த நோயாக இருந்தாலும் பொதுவான பரிகாரம் என்னென்னா, துணி கொடுத்தால் பிணி நீங்கும். இதுதான் வார்த்தை. சனிக்கிழமைகளில் அவர்கள் உபயோகப்படுத்தின பழைய துணிகளை ஏழைகளுக்கு கொடுக்கும்போது இவர்களுடைய நோய் பாதிப்பு சரியாகும். அல்லது காலணிகள், அதாவது இந்த செருப்பு, இது வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கும்போது இலவசமாக புதிய காலணி வாங்கி தரும்போது கால் முட்டி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போயிடுது. இதுதான் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் பாபநாசம் பக்கத்தில் சொரிமுத்து ஐயனார் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செருப்பை கொண்டு போய் ஒரு இடத்தில் கட்டுவது, புது செருப்பு வாங்கி கட்டிடுவாங்க, அந்த செருப்பு காணாமல் போயிடும். அது மாதிரி பண்ணும்போது கால் வலி சரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தோம். சொரிமுத்து ஐயனார் கோவிலில் போய் ஒரு ஜோடி செருப்பை மாட்டிவிட்டு வந்தால் கட்டாயமாக அவருக்கு கால் வலி சரியாகுது. ஏன்னா அது யாராவது செருப்பு இல்லாதவன் தான் எடுத்துகிட்டு போவான். அல்லது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய்விட்டு செருப்பை நாமே தொலைத்து விட்டு வந்து விட்டாலும் கால் வலிகள் சரியாகிவிடும். ஏன்னா யாரோ கண் யாரோ செருப்பு தேவையானோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாது யார் எடுத்துகிட்டு போகிறான்னு, ஆனால் அவருக்கு அது அந்த கால் வலி இல்லாமல் போகும். அப்போ அவர் பிரார்த்தனை பண்ணுவார்ல, அவருடைய கால் வலியை தீர்க்கும் போது செருப்பில்லாம் நடந்தால் முள்ளு குத்தும், எவ்வளோ பிரச்சனை வரும். அப்போ அவருடைய பிரச்சனையை நீ தீர்க்கும்போது கடவுள் உன் பிரச்சனையை தீர்த்து விடுவார். இதுதான் கணக்கு. அதை காலணி வாங்கி தரணும் ஏதாவது ஒரு ஏழைக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கேள்விகள் எல்லாமே வந்து தீர்த்திருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.